வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவு. அதில் எடுத்துக்காட்டு 3.3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.3 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. 3 பக்கங்களின் கொடுத்துட்டாங்க. 3 பக்கம் கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தோட சுற்றளவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 பக்கங்களையும் கூட்டினோம்னா நமக்கு சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு தெரியணும். A = 3 சென்டிமீட்டர், B = 4 சென்டிமீட்டர், C = 5 சென்டிமீட்டர். இதை இப்படி குறிச்சிக்கிட்டு முக்கோணத்தோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் போய் முக்கோணத்தின் ஃபார்முலா பார்த்துட்டு வாங்க. முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு A + B + C அலகுகள் ஈக்குவல் டு இந்த A என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3 + B என்னது 4 + C எவ்வளவு 5. ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 3 4 7 7 5 12 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். இப்போ முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். கொடுத்துருக்க அளவு வச்சு நம்ம முக்கோணத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சோம். அந்த சுற்றளவு 12 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்